பெண்கள் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்தவங்க எல்லாருமே பலனோ அப்படின்னு இந்த கார்ல என்ன பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. அவங்க முட்டுக்காடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க போறாங்க. அங்க நல்லா கொஞ்சம் ஈஸியா அக்சஸ் பண்றாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா அவங்க வந்து இருந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காணத்தூர்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோ இந்த நேரத்துல இது வந்து ஒரு இரவு நேரம் அப்படின்றதுனால பெண்கள்லாம் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்தம் 3 காருங்க, பலனோ காரு, மஹேந்திரா ஒரு காரு, டாடா சஃபாரி, இது 3மே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கு. இதுல நம்ம பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, பலனோ கார்ல இவங்க போயிட்டே இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பின்னாடி சேஸ் பண்ணி ஒரு 7-8 பேர் வந்து வராங்க. ஒரு கார்ல ஒரு 4 பேர், இன்னொரு கார்ல ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்களேன். மஹேந்திர தார் வந்துட்டு முன்னாடி போக, பின்னாடி வந்துட்டு சஃபாரி தொடுத்துக்கிட்டே வர அப்படின்னு இவங்களுக்கு கல்லிடுச்சு. எங்க போறதுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறேன். இப்போ அவங்க தரப்புல வந்துட்டு ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் எல்லாம் ரேஸ் பண்ணி இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் விட்டுருங்களேன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து சேஸ் பண்ணாங்க அதெல்லாம் தெரியும். சோ ஃபைனலி ஒரு கேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணே வந்து எங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ ஆதாரத்தோட எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில ஒரு அறிக்கை அப்படின்னு போலீஸ் விடுவாங்க இல்லையா, அதுல அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தரப்புல அதாவது பலனோ கார்ல வந்தவங்க இவங்கள போய் இடிச்சதாகவும், இடிச்சவங்க வந்துட்டு கோவத்துல அவங்க திட்டணும் அப்படின்றதுனால இவங்க முன்னாடி பின்னாடி அப்படின்னா சேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நேரம் வரைக்கும் அவங்க அறிக்கை வெளியே விடுற வரைக்கும் ஒரு நபரை கூட அவங்க அரெஸ்டே பண்ணலையாம். ஸோ காரோடைய நம்பர்ஸை கூட அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற நேரத்துல அந்த மாதிரி ஒரு கார் நம்பர், இந்த ஒரு அதாவது இப்ப டாடா சஃபாரி அப்படின்னா இதுக்கு வந்துட்டு இந்த நம்பர் கிடையாது, பொருந்தாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ போலியான ஒரு நம்பர்ல காரை அந்த நேரத்துல தூக்கிக்கிட்டு ஒரு கட்சி கொடியோட எதுக்காக போகணும் அப்படின்றது தான் எல்லாருமே வைக்கிற முதல் கேள்வி. ஸோ இப்போ வந்து நீங்க அரெஸ்டே பண்ணல, யாரையுமே பிடிக்காத நிலைமையில நாங்க யாரையோ போய் முட்டணும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்றதுதான் இப்போ மக்களாலையும் பல தரப்பின் மூலமாக